الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد الذي هو قطب الجلالة وشمس النبوة والرسالة والهادي من الضلالة والمنقذ من الجهالة، صلى الله عليه وسلم صلاة دائمة الاتصال وتوالي متعاقبة بتعاقب الأيام والليالي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي حلت حيلتي أدركني يا شفيع المذنبين. يا خير من دفنت تلقاء أعظمه، فطاب من طيبهن القاع والأكم. نفسي الفداء لقبر أنت ساكنه، فيه العفاف وفيه الجود والكرم. أنت الحبيب الذي ترجى شفاعته، أنت الحبيب الذي ترجى شفاعته عند الصراط إذا ما زلت القدم، لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக தயாபரனாகிய அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலாவிற்காக இருக்கும். ஸலவாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் சங்கைக்குரிய பெருமானார் மஃப்கரே மௌஜூதாத் அபுல் காசிம் சையீதுனா அஹ்மத் முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் அருமந்த குடும்பத்தவர்கள், பிரியத்திற்கினிய சஹாபா தோழர்கள், அவர்கள் மீது உண்மையான நேசம் கொண்டு கியாம பரிபந்தம் பின்பற்றக்கூடிய உம்மத்தவர்களாகிய நம் யாவர்களின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அல்லாஹும் அவருடைய ரசூலும் என்னென்ன கர்மங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்று ஆக்ஞாபித்தார்களோ அவைகளை ஏற்று நடக்கவும், என்னென்ன கர்மங்களை விற்றும் விலகி நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவினுடைய உரையை துவங்குகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய இறை நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, புனிதமான இந்த ஜும்மாவினுடைய தினத்தில் சில கருத்துக்களை நாம் இங்கே அளவலாவிக் கொள்வதன் மூலமாக சில சிந்தனைகளையும் சில முக்கியமான செய்திகளையும் இந்த சமூகத்திற்கு முன் வைக்கப்படுகிற விஷயத்தில் இந்த புனிதமான ஜும்மாவினுடைய மேடைகள் ஒரு முக்கியத்துவமும் ஒரு உன்னதமான இடத்தையும் பெறுகிறது. எனவேதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டிய எண்ணற்ற கருத்துக்களை இந்த புனிதமான மிம்பரிலும் ஜும்ஆவினுடைய தினத்திலும் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள், உணர்வூட்டுவதற்காக வேண்டி. அதனுடைய அடிப்படையில் ஒரு கருத்தை நாம் வைத்துக்கொண்டு கிடைக்கின்ற இந்த சொற்ப அவகாசத்தில் நம்முடைய உணர்வுகளையும் நிலைகளையும் ஈமானையும் சோதித்து பார்த்து கொள்வதற்கு இந்த நிமிடங்களும் இந்த அவகாசங்களும் உறுதுணையாக அமைய வேண்டும் என்பதுதான் எம்முடைய ஒரு தாழ்வான பணிவான ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாம் காண்கின்ற ஒரு தலைப்பு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய சில செய்திகளை இன்றைய ஜுமாவினுடைய பொருளடக்கமாக மூயிஸ்
அளித்திருக்கிறது. அதை தழுவி அதை அடிப்படையாக வைத்து சில வரலாற்றினுடைய பின்னணிகளையும், ஒரு மார்க்க அறிஞர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய கடமைகள் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இங்கே நாம் காண்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை, கல்வி என்கிற அந்த அற்புதமான செல்வத்தை இந்த உலகத்தில் மிகப்பெரிய அனந்தர சொத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த கல்வியினுடைய உண்மையான யதார்த்தம் என்னவென்று சொன்னால், கல்வி கற்பவன் அந்த கல்வியின் மூலமாக பிரயோஜனம் பெற வேண்டும். ஏதாவது ஒரு தவறில் இருக்கிறான் என்று சொன்னால், அதை தந்த தவறை உணர்கின்ற கல்வியையும் ஞானத்தையும் பெறுகிறான் என்று சொன்னால், அந்த தவறை விட்டும் விலகக்கூடிய ஒரு நிலையை அந்த கல்வி தர வேண்டும். ஆக மொத்தத்தில் ஒரு கல்வி ஒரு மனிதனிடத்தில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும், ஒரு புனர் நிர்மாணத்தை தர வேண்டும். பழைய குற்றங்களிலிருந்தும் பிழைகளிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒரு நிலையை தருமையானால் அதுதான் உண்மையில் கல்வி. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இதனுடைய அடிப்படையில் 3 விஷயங்கள் ஒரு கல்விமான், ஒரு அறிஞனை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. இந்த 3ம் எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் அது தங்கி இருக்கிறதோ அவர்தான் இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு பின்பற்ற தகுந்த ஒரு அறிஞர், ஒரு தலைவர் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் கல்வி இருக்க வேண்டும், தெளிந்த ஞானம் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் அடக்கம் இருக்க வேண்டும். கல்வி இருக்கிறது என்கிற கர்வம் வந்து விடுமையானால் நிச்சயமாக அந்த கல்வி அவருக்கும் பிரயோஜனம் அளிக்காது, சமுதாயத்திற்கும் பிரயோஜனம் அளிக்காது. ஏனென்று சொன்னால், கர்வம் இருக்கிறதே அது அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையை விட்டு அவனை தூரமாக்கிவிடும். தான் அறிந்ததுதான் மிகவும் உன்னதமான ஒன்று, இதற்கு மேலால் கற்பதற்கோ அறிந்து கொள்வதற்கோ ஒன்றும் இல்லை என்கிற நிலையை அது ஏற்படுத்திவிடும். எனவே கல்வியுடன் தவாது என்று சொல்லக்கூடிய அடக்கம் இருக்க வேண்டும். அத்துடனே ஒரு நல்ல ஒரு கல்விமானுக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் இருக்க வேண்டும். எனவேதான் இல்ம் என்று சொல்லக்கூடிய ஞானம், தவாது என்று சொல்லக்கூடிய அடக்கம், பணிவு, தக்வா என்று சொல்லக்கூடிய இந்த இறையச்சம், இந்த 3ஐயும் பின்னி பிணைந்த ஒரு நிலையைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலில் வந்த பெருமக்கள் இந்த தன்மைகளை பெற்றவர்களைத்தான் அறிஞர்கள் என்று கற்பித்து தருகிறார்கள், நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள். எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒருவனாக ஆக்க வேண்டும் என்று நாடி விடுவானையானால், இந்த உலகத்தில் பொருள் வளத்தை கொடுப்பதின் மூலமாக அல்ல. பொருள் வளமும் ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய கண்ணோட்டத்தில் மிகச்சிறந்த செல்வமாக ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒருவனாக, ஒப்பிட முடியாத ஒப்புயர்வற்ற உன்னதமானவனாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுவானையானால் அவனை இந்த மார்க்கத்தினுடைய விளக்கசாலியாக, அறிஞனாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுகிறான். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாமுனா முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மை யுரிதில்லாஹ பிஹி, ஒரு மனிதனை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நாடுகிறான், கைரன் ஒரு சிறந்த ஒன்றை ஒரு மனிதனிடத்தில் நாடுவானையானால் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவனை சன்மார்க்கத்தில் தெளிவு பெற்றவனாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகிறான். மார்க்கத்தில் அவன் விளக்கம் கொடுப்பவனாக மாத்திரமல்ல, அவனுடைய விளக்கங்களின் மூலமாக சமுதாயம் குழப்பமடையாமல் அல்லாஹு தஆலா காத்து விடுகிறான் என்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு சங்கதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தருகிறார்கள். ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய ஞானம், இதைத்தான் இதிலிருந்து தான் யுஃபக்கிஹு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எவரையாவது ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா சிறப்பிக்க வேண்டும் என்று நாடி விடுவானையானால் அவனை இந்த சன்மார்க்கத்தில் மிகச்சிறந்த அறிவாளியாக அவனை ஆக்கி விடுகிறான். ஒரு மிகப்பெரிய ஞானவானாக அல்லாஹு தஆலா பரிணமிக்க செய்து விடுகிறான் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு தகுதியையும் அதே சமயத்தில் அவருடைய உள்ளமையில் அற்புதமான குணங்களும்
நிறைந்திருக்க வேண்டும் என்பதனையும் பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எல்லோருக்கும் தெரியும், இந்த சமுதாயத்தின் ஹதீது கலையிலும் சரி, தஃசீரினுடைய அந்த நிலையிலும் சரி, அந்த கலையிலும் சரி தலைவராக ஏற்றுச் சொல்லப்பட்ட சமுதாயத்தின் விடிவெள்ளி என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையினுடைய மகனார், சகோதரர் முறை, சின்னஞ்சிறு வயதால் மிகவும் இளையவர்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். சின்னஞ்சிறு பிராயத்திலேயே அவர்களோடு இரவில் தங்கியிருக்கக்கூடிய, ஏனென்று சொன்னால் குடும்பத்தினுடைய பிள்ளையும் கூட, எனவே இரவில் தங்கியிருக்கக்கூடிய நிலைகளையும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசையில் எழுந்து அவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய வணக்கத்திற்காக செல்வார்களேயானால், அல்லது நடுநிசைக்கு சென்று தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் செல்வார்களேயானால், சென்றுவிட்டு திரும்புகின்ற நேரத்தில் அங்கே தான் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் எங்கே தயாராக இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்ப்பாங்க, அங்கே சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் என்று கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபில் குர்ஆன், யா அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை, எனது அருமை சகோதரர் இப்னு அப்பாஸ் அவர்களை திருமறையில் குர்ஆனினுடைய விளக்க உரையில் தெளிந்தவராக நீ ஆக்கிவிடுங்கள் என்று ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நபிகள் பெருமானார் செய்து கொடுத்த துஆ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு கிடைத்த துஆ மார்க்கத்தினுடைய ஞானம் என்பதை புரிந்து கொள்கிறோம். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தனாக ஆக்கிவிடுங்கள் என்று அந்த துஆ செய்திருப்பார்களேயானால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மாபெரும் செல்வந்தராக பரிணமித்திருப்பார்கள். ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லி காட்டிய அந்த ஹதீஸ், ஒருவனை இந்த உலகத்தில் மிகச் சிறந்தவனாக அல்லாஹு தஆலா ஆக்க நாடுகிறான் என்று சொன்னால் அவரை மார்க்கத்தில் தெரிந்தவராக ஆக்குகிறான் என்கிற அந்த தன்னுடைய வாசகத்தின் அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். சிறந்த மார்க்க, அதாவது தஃசீருடைய விரிவாளராக ஆக்கிவிடு என்று துஆ செய்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தஃசீருக்கு நிகராக, அவர்களின் விளக்கத்திற்கு நிகராக யாரும் எதையும் கூறிவிட முடியாத அளவிற்கு ஆதாரப்பூர்வமான ஒன்றாக இருக்கு. அந்த அளவிற்கு இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவிற்கும், கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு உத்தமமான இடத்தை கொடுக்கிறான். கொடுத்துவிட்டு சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா உங்களிடத்தில் யார் உண்மையான முறையில் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்தின், யாருக்கு இந்த சமூகத்தில் நேரிய இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, சமுதாயத்திற்கு பிரயோஜனம் നൽகக்கூடிய இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த ஆலிம்களுக்கும் அந்த உத்தமமான அறிஞர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மிக பெரும் சங்கைகளையும் மிகப்பெரிய தரஜாத்துகள் என்று சொல்லக்கூடிய நிலைகளையும் உயர்ந்த நிலைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நிச்சயமாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்பவற்றை மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இங்கே ஞானிகளை பற்றியும் அறிஞர்களை பற்றியும் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த நிலையில் தான் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றை இதனுடைய அடிப்படையில் நாம் துவங்குகிறோம். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய பூர்வீகத்தால் யமன் தேசத்தில் உள்ள அஸ்பஹை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். அஸ்பஹை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குலத்தை சார்ந்த அரபு குலத்திலேயே பிறந்தவர்கள் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய பாட்டனார் அபு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் தொட்டு ஹிஜ்ரி 2வது ஆண்டு இஸ்லாத்தில் இணைகிறார்கள். இஸ்லாத்திற்கு இணைந்ததற்கு பின்னால் யமனிலே இருந்த இந்த கூட்டம், இந்த குடும்பம் மதீனாவிற்கு குடிபெயர்ந்து விடுகிறது. இந்த குடிபெயர்வின் மூலமாக
இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மதீனாவில் பிறந்து வளரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நசீபாக்கி கொடுக்கிறார். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய பிறந்த அந்த நேரம் இருக்கிறதே, மதீனா இஸ்லாமிய கலை உலகத்தில் கல்வி ஞானப்பீடத்தில் உயர்ந்திருந்தக்கூடிய காலம். சிறு வயதிலேயே அருள்மறை குர்ஆனை முழுமையாக மனனமிட்ட ஒரு புனிதமான ஹாஃபிலாக பரிணமிக்கிறார்கள். சஹாபிகளில் நீண்ட காலங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவிற்கு பின்னால் நீண்ட காலம் வாழுகின்ற பாக்கியத்தை பெற்ற ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, காத்திபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹி எழுதக்கூடிய அந்த நிலையை பெற்றிருந்த பொறுப்பை பெற்றிருந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா போன்ற இந்த சஹாபிகளுடைய இறுதி காலங்கள் முற்று பெற்று, சஹாபிகளுடைய காலங்கள் முற்று பெற்று தாபீன்களுடைய காலங்கள் அப்பொழுது துவங்குகிறது. இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் பெறுவதற்காக இஸ்லாமிய உலகிலிருந்தெல்லாம் மதீனாவிற்கு வந்து சஹாபிகளோடு நேரடியாக சந்தித்து இல்முகளையும் அமல்களையும் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற இந்த சமுதாயம் இந்த சஹாபிகளுடைய காலத்திற்கு பின்னால் அங்கே தாபிஈன்களுடைய அந்த காலம் அங்கே துவங்குகிறது. அந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 94 அபூபக்கர் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா, 99 ஹாரிஜா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, 101 காசிம் பின் முஹம்மது, சயீத் பின் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமக்கள், ஹிஜ்ரி 107 ஆண்டு சுலைமான் பின் யஸார் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் 7 ஃபுகஹாக்கள் மதீனாவிலே ஞான ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்க விற்பனர்கள் கலை ஞானத்தினுடைய பீடமாக மதீனாவை அமைத்துக் கொண்டு உலகெல்லாம் உள்ள இந்த இஸ்லாமிய உலகிற்கு இஸ்லாமிய ஞானத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் தான் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 93 ஆண்டு புனிதமான அந்த மதீனா முனவ்வராவிலே தரிக்கிறார்கள், பிறக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவருடைய சின்னஞ்சிறு பிராயத்திலேயே சிறு வயதிலேயே தன்னுடைய சூழ்நிலையினுடைய அடிப்படையில் பெரும் ஞானிகளோடு பழகக்கூடிய பேர்களை பெற்றவர்கள் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சின்ன வயசிலேயே அவங்களுடைய பெரும் மேதைகள் பெரும் ஃபுகஹாக்களையும் முஃபஸ்ஸிரீன்களோடு வளரக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்புகளை பெற்ற இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாங்கள் சேகரிக்க முடிந்த விஷயங்களை எல்லாம் எழுதி வைப்பதற்கு பதிலாக தங்கள் நெஞ்ச பெட்டகத்திலே பதித்து வைத்துக் கொண்டார்கள். அனைத்தையும் மனநமிட்டுக் கொண்டார்கள். இதற்காக அவர்களுக்கு இந்த சமுதாயம் வழங்கிய பெயர்தான் தாருல் ஹிஜ்ரத். தாருல் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பெயரை இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே அவர்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கிறது. அத்துடனே சின்னஞ்சிறு பிராயத்திலே திருமறையை மனநமிட்டு விட்டாலும் கூட அந்த புனிதமான தஜ்வீத் என்று சொல்லக்கூடிய கிராத்தினுடைய அந்த அற்புதமான நிலைகளை இமாம் அபூ சுஹைல் அன்-நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய பிரபலமான காரியிடத்தில் அவர்கள் படிக்கிறார்கள். இன்றும் கூட குர்ஆனை ஓதக்கூடிய அந்த முறையில் சபஉ காரி என்று சொல்வார்கள், 7 வகையான கிராத்துகள் சொல்வார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமந்த சஹாபாக்களின் மூலமாக வெளியாகிய எப்படியெல்லாம் இந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய முறையில் பிரபல்யமான முறைகள் 7 வகையாக ஓதக்கூடிய முறைகள் இருக்கிறது. இந்த 7 வகையாக ஓதக்கூடிய முறைகளில் முறைப்படுத்தியவர்களில் ஒருவர் தான் அன்-நாஃபி என்று சொல்லக்கூடிய இந்த பெருமகனார். இந்த நாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த கிராத்தை தான் இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள காரிகள் பின்பற்றுகிறார்கள். கிராத்தில் ஓதுவதிலும் கூட 7 வகையான முறை இருக்கிறது. கிராத்தை ஓதுவதிலும் கூட 7 வகையான முறை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான இந்த சமூகத்திற்கு கிராத்தினுடைய வழிமுறையை தந்த சுஹைல் அன்-நாஃபி ரலியல்லாஹுடைய அந்த கரத்தில் அவருடைய தாழ் பணிந்து கிராத்தை நுண்ணியமான முறையிலே ஓதக்கூடிய அந்த ஆற்றலை இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெறுகிறார்கள். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சின்னஞ்சிறு பிராயம் ஏறக்குறைய 30 வயதுகள் தரித்திருக்கக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதின் நபவியிலே அமர்ந்து மார்க்கத்தினுடைய பிரன்யாசங்கள் மாத்திரமல்ல தீர்ப்புகளையும் வழங்கக்கூடிய மாபெரும் ஆற்றலையும் பொறுப்பையும் அவர்கள் பெறுகிறார்கள். இப்படியெல்லாம் கல்வியில் உயர்ந்த ஞானவான்களாக இருந்தாலும் கூட இந்த பெருமக்கள் எல்லாம்
ஒரு ஃபத்வா என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னால் அவர்கள் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய 66 மகான்களிடம், 66 பெருமக்கள் ஷேகுமார்களிடம் தான் ஃபத்வா கொடுப்பதற்குரிய இஜாசத்தை, அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். இன்று வடித்து தந்திருக்கக்கூடிய மதுஹபினுடைய சட்டங்கள் எல்லாம் திடீரென்று கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. கடுமையான ஆய்விற்கு பின்னால், கடுமையான அந்த ஹதீஸினுடைய விளக்கங்களை ஆய்ந்து அறிந்ததற்கு பின்னால், நோக்கங்களையும் காரணங்களையும் இந்த சமுதாயத்திற்கு தந்த இந்த பெருமக்கள் ஒரு சட்டத்தை தருவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருக்கிறதே, அது சாமானியமான ஒன்று அல்ல. ஏனென்று சொன்னால், ஒரு சட்டத்தை வடிப்பதற்காக வேண்டி, ஒரு சட்டத்தை தருவதற்காக வேண்டி குர்ஆனினுடைய ஒளி என்ன சொல்லுகிறது, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து இந்த விஷயத்தில் என்ன, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு இந்த சட்டங்களை, ஞானங்களை, ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஞானத்தை இந்த சமுதாயத்திற்கு தருகின்ற இந்த பெருமக்கள் தருகின்ற நேரத்திலும் கூட மிகவும் பேணிப்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த புனிதமான சபை இருக்கிறதே, அந்த ஞான சபை, ஃபிக்ஹினுடைய சபை இருக்கிறதே, அதை கேட்பதற்காக இஸ்லாமிய உலகத்தில் இருந்தெல்லாம் மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து அவருடைய பாடங்களையும் அந்த சட்டங்களையும் அறிந்து செல்லக்கூடிய வளமை இருந்தது. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து சில சட்டங்களை இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களை சுற்றி இருந்த மாணவர்கள் சொல்றாங்க, எண்ணற்ற விஷயங்களுக்கு எனக்கு தெரியாதுன்றே சொல்லிடுவாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து எண்ணற்ற கேள்விகள், சாதாரண கேள்விகளாக இருந்தாலும் கூட எனக்கு தெரியவில்லை என்று அதிகமாக சொல்வார்கள். ஏன் என்று சொன்னால், ஒருவேளை தன்னுடைய இந்த செயல்பாட்டில், தன்னுடைய இந்த கருத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமையானால், பின்னர் அவர் சென்றதற்கு பின்னால் அந்த மாற்றத்திற்குரிய ஹதீதுகளோ சஹாபிகளின் நடைமுறைகளோ கிடைத்துவிடும் என்று சொன்னால், அதை அவரிடம் சென்று எப்படி எத்தி வைப்பது? அதனால் தன்னால் தனக்கு தூரமாக இருப்பவர்கள் யாராவது வந்தால் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் சில சட்டங்களை கேட்பதற்காக 6 மாதங்கள் நடைபயணம் மேற்கொண்டு மதீனா முனவ்வராவிற்கு வந்து இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சில சட்டங்களை கேட்கிறாங்க. சில சட்டங்களுக்குரிய விளக்கங்களை சொல்லிடுறாங்க. சில சட்டங்களை சொல்லுகின்ற நேரத்தில் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிடுறாங்க. அந்த மனிதர் கேட்கிறார், இமாம் அவர்களே, நான் 6 மாசம் நடந்து வந்திருக்கிறேன், திரும்பி நான் 6 மாதம் நடந்து சென்று இந்த சட்டங்களை எல்லாம் என்னுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும். மக்களுக்கு சொல்கின்ற நேரத்தில் இந்த சட்டங்களுக்கெல்லாம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய தீர்ப்பு என்ன என்று கேட்பார்களே, ஆனால் நான் என்ன சொல்வது என்று கேட்கிறார்கள். துணிந்து சொல்கிறார்கள், இமாம் மாலிக்கிற்கு தெரியவில்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு கல்விமான், ஒரு அறிஞன், ஒரு விஷயம் தன்னிடத்திலே கொண்டு வரப்படுமையானால் அவனுக்கு தெரிந்த நிலையில் மாத்திரம்தான் எந்த ஒரு கருத்தையும் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. தான் நினைத்த ஒன்றை, தன்னுடைய சுய கோட்பாட்டை, தன் சுய கருத்துக்களை மார்க்கத்தில் தருவதற்கு யாருக்கும் இந்த மார்க்கம் அனுமதி வழங்கவில்லை. அதே சமயத்தில் ஒரு பேணிக்கை இருக்க வேண்டும். தான் சொல்லக்கூடிய கருத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகளையெல்லாம் அவன் ஏற்கொண்டதற்கு பின்னர் தான் ஒரு மார்க்கத்தினுடைய விஷயங்களை சமுதாயத்திற்கு முன்னால் வைக்க முடியும் என்பதை கற்றுத்தந்த இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தெரியல என்று சொன்னாங்கண்டா அவங்களுக்கு தெரியவில்லை என்று அர்த்தம் அல்ல. ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய அந்த உலகில், இஸ்லாமிய ஞான உலகில் முதலாக ஒரு ஹதீது கிரந்தத்தையே இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள். அல் முவத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீது கிரந்தத்தை இன்றைக்கு நாம சொல்றோம், புகாரி என்று சொல்கிறோம், முஸ்லீம் என்று சொல்கிறோம், திருமதி என்று சொல்கிறோம். இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஹதீது கலையை, ஹதீது கிரந்தத்தை ஒரு கிரந்தமாக இந்த உலகத்தில் உருவாக்கியவர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் தந்தவர்கள் இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இமாம்கள் ஹதீது கலையை விட்டும் தூரமானவர்களைப் போல, நம்முடைய இமாம்கள் ஹதீது கலைக்கு தொடர்பில்லாதவர்கள் என்பதை போன்ற ஒரு மாயை உருவாக்கப்படுகின்ற இந்த காலத்தில் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் என்னவென்று சொன்னால், இமாம்கள் அனைவர்களும் முஹத்திதுகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் முஹத்திதுகளாக எல்லா விதமான ஞானங்களும் படைத்த பெருமக்களாக இருந்தாலும் கூட சமுதாயத்தில் தீர்ப்பை வழங்கக்கூடிய நேரத்தில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கிறார். இந்த முன்னெச்சரிக்கை உணர்வும் அடக்கமான தன்மையும், இந்த முன்னெச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய இறையச்சமும் தான்
இவர்களை உன்னதமான நிலைக்கு இந்த சமுதாயத்தில் காட்டுகிறது. எனவேதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு காலம், அண்மையான காலம் ஒன்று வரும், சமீபத்தில் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இஸ்லாமிய ஞானத்தை தேடுவதற்காக, இஸ்லாமிய கலை ஞானத்தை தேடுவதற்காக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய ஒட்டகங்களில் ஏறி பிரயாணம் மேற்கொள்வார்கள். உலகமெல்லாம் இஸ்லாத்திய ஞானத்துடைய வேட்கை இருக்கும், இஸ்லாமிய ஞானத்தின் மீது மோகம் இருக்கும். அதை தேடி தேடி அலைவார்கள். அவர்களுக்கு வேட்கைக்கெல்லாம் ஒரு தீர்வு வழங்கக்கூடிய ஒரு கலை ஞானி மதீனாவிலே இருந்து கொண்டு அந்த சேவையை செய்து கொண்டிருப்பார் என்று நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய அந்த முன்னறிவிப்பு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவித்திருக்கக்கூடிய அந்த முன்னறிவிப்பு இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் இமாமுல் மதீனா, மதீனாவிலேயே வாழ்க்கை நடத்திய இமாம் என்கிற பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. எனவேதான் அருமைக்குரியவர்களே, தங்களுடைய வாழ்வில் அவ்வளவு உண்மையான நிலையில், உன்னதமான நிலையை தன்னுடைய அந்த சபையில் பின்பற்றி இருக்கிறார்கள். தன் நிலையில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். எந்த ஒரு கருத்தையும் சொல்வதற்கு முன்னால் இறையச்சத்தையும், தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தையும், அதே சமயத்தில் சமுதாயத்தின் நிலைகளை அவர்கள் முன்னிலைப்படுத்தி அதற்கு ஏற்ப அந்த சமுதாயத்தை வழிபடுத்தியிருக்கிறார்கள். எனவேதான் அவருடைய சபையை பற்றி, அந்த புனிதமான கலைஞான அந்த பீடத்தை பற்றி சொல்லப்படுகிறது. தனிநபர் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நடத்தப்பட்ட அந்த சபை இருக்கிறதே, மாபெரும் சர்வ கலாசாலையாக பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக நடந்திருக்கிறது. அந்த புனிதமான சபையில் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான மதீனாவிலே இருந்த அந்த சபையை ஒரு உன்னதமான புனிதமான சபையாக அவர்கள் கட்டி காத்து வந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய, ஹதீஸுடைய விளக்கை நடத்தக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, எந்த விதமான தூசுகள் இல்லாமல் சுத்தமாக இருந்திருக்கிறது. வாசனை திரவியங்களை கொண்டு அந்த சபைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. தான் பாடம் நடத்துவதற்காக, அந்த சபையில் பாடம் நடத்துவதற்காக வருகின்ற நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அதிகமான வாசனை திரவியங்களை பூசிவிட்டு அந்த புனிதமான சபைக்கு வருவார்கள் என்று அவர்கள் சபைகளை பற்றி சொல்லப்படுகிறது. யாராவது ஒருவர் அந்த சபையிலே, அந்த ஞான பீடத்திலே சத்தத்தை உயர்த்தி பேசுவாரேயானால் இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய சத்தங்களை உயர்த்தி பேசாதீர்கள் என்று பெருமானாருடைய சபையை எப்படி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சிறப்பித்து காட்டினானோ, அதனை போன்று பெருமானாருடைய ஹதீதுகள் போதிக்கப்படக்கூடிய இந்த சபையிலும் நீங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று கண்டிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய உன்னதமான நிலையில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திற்கும் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் மதிப்பு கொடுத்தவர்கள். இப்படியெல்லாம் இருந்ததின் காரணத்தினால்தான் எந்த நிலையிலும் யாருக்கும் அஞ்சாத ஒரு நிலையை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சன்மார்க்கத்தின் உண்மையான அறிஞர்களுக்கு கொடுக்கிறார். சன்மார்க்கத்தினுடைய உண்மையான அறிஞர்கள் சமூகத்தினுடைய எந்த தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள். சமூகத்தில் கையை ஏந்தவர்கள் அல்ல சன்மார்க்க அறிஞர்கள். சமுதாயத்தினுடைய தேவைக்காக சமுதாயத்திடமிருந்து வேண்டி தங்களுடைய வயிறுகளை வளர்ப்பதற்காக மார்க்கங்களை விற்பனை செய்வர்கள் அல்ல இந்த சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்கள், நம்முடைய இமாம்கள். இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிலையில் எந்த நிலையிலும் யாருக்கும் அஞ்சாத உத்தமமான அல்லாஹ்விற்கு மாத்திரம் அஞ்சி முத்தகையாக வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் இருக்கிறதே, பல ஹலீஃபாக்களுடைய கொடுங்கோலாமை அடைந்த காலங்கள். ஹலீஃபா மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய காலத்தில் தன்னுடைய சகோதரராகிய ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை மதீனாவினுடைய பிரதிநிதியாக அனுப்புகிறார். இதற்கு முன்னால் பலவிதமான அரசியல் குழப்பங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹலீஃபாவினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் சத்தியம் செய்து விடுகிறான், ஒரு மனிதன் வாக்கு பிரமாணம் கொடுத்து விடுகிறான். இந்த நேரத்தில் இந்த வாக்கு பிரமாணத்தை, சத்தியத்தை முறிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், மதீனாவுடைய மக்கள் எல்லாம் ஹலீஃபா மன்சூரிடத்திலே அங்கே பிரமாணம் செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்கிறார் என்ற நேரத்தில் அந்த சத்தியத்தை முறிப்பது கூடும்,
அந்த சத்தியத்தை பிரமாணத்தை முறிப்பது கூடும். எப்படி பலவந்தமாக பெறப்பட்ட தலாக் என்பது சமுதாயத்தில் கூடாதோ, ஒரு தலாக்காகிறது பலவந்தமாக பெறப்படுகிறது என்று சொன்னால் அந்த தலாக் எப்படி செல்லுபடியாகாதோ அதை போன்று பலவந்தமாக செய்யப்படுகின்ற அந்த பிரமாணமும் சத்தியமும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற கருத்தை சொல்கிறார்கள். இந்த நிலைப்பாடு ஹலீஃபாவின் பிரதிநிதிக்கு மாறுபட்ட நிலைப்பாடு. ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னர், அந்த பிரதிநிதி இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இந்த ஒரு காரணத்திற்காக கடுமையான சித்திரவதைகளை செய்கிறார். ஏறக்குறைய 70 கசையடிகளை அவருக்கு கொடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஒரு ஒட்டகையை ஏற்றி மதீனாவுடைய வீதிகளில் வலம் வர செய்கிறார். அந்த நேரத்திலும் கூட ஈனக்குறையில் முடியாத குறையிலும் கூட மாலிக் இப்னு அனஸ், நான் மாலிக் இப்னு அனஸ், நிச்சயமாக பலவந்தமாக செய்யப்பட்ட தலாக்குகள் செல்லாது, பலவந்தமாக செய்யப்பட்ட சத்தியங்கள் நிச்சயமாக கூடாது என்று முணுமுணுத்துக் கொண்டே வருகிறார்கள். இறுதியாக அந்த நாசகார கும்பல் இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மஸ்ஜித் நபவியிலே விட்டு சென்று விடுகிறார்கள். அதே ஆண்டு ஹலீஃபா மன்சூர் ஹஜ்ஜிற்கு வருகிறார். எல்லோரும் சென்று ஹலீஃபாவை பார்க்க செல்கிறார்கள். இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சென்று காண செல்லவில்லை. அரசனை காண்பதற்காக அறிஞர்கள் செல்ல வேண்டும், செல்வந்தர்களை காண்பதற்காக அறிஞர்கள் செல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாடு இஸ்லாத்தில் நிச்சயமாக உகந்த ஒன்று அல்ல. தன் நிலைப்பாட்டை மாற்றி தன்னுடைய தேவைக்காக சுயலாபத்திற்காக எவ்வளவு பெரிய மனிதர்களையும் ஒரு மார்க்க ஞானி சென்று சந்திப்பதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. இதன் அடிப்படையில் இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் சென்று காணாமல் இருந்து விடுகிறார்கள். நள்ளிரவில் ஹலீஃபா மன்சூரிடமிருந்து அழைப்பு வருகிறது, அழைத்து வர சொல்லி இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முடிவு செய்து விடுகிறார்கள். ஹலீஃபா அவர்கள் இந்த நேரத்தில் நம்மை நிச்சயமாக கொன்று விடுவார்கள் என்று தான் செல்வதற்கு முன்னால் கஃபனினுடைய உடையை, இறுதியான கஃபனுடைய உடையை அணிந்துவிட்டு மன்சூரிடத்திலே செல்கிறார்கள். இவர்களுடைய இந்த உடையை பார்த்த ஹலீஃபா மன்சூர் ஆச்சரியமடைந்த அபா அப்துல்லா மாலிக் அவர்களே என்ன இது என்று சொன்ன நேரத்தில் மன்சூர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, நீங்கள் நான் ஒரு ஹுக்குமை சொன்னதற்காக, நான் ஒரு சட்டத்தை சொன்னதற்காக எனக்கு தண்டனை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த மதீனாவிலே கேவலமும் படுத்தப்பட்டேன். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஒருவேளை எனக்கு மரண தண்டனை கூட நீங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் நான் கஃபன் அடைந்து வந்து விட்டேன், எதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன இடத்தில் மன்சூர் அவர்கள் சொல்கிறார்கள், மாலிக் அவர்களை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், நிச்சயமாக என்னுடைய உத்தரவின் பேரில் நடக்கவில்லை, நான் ஜாஃபர் அவர்களை நான் மாற்றிவிட்டேன், அவருக்குரிய தண்டனையை நான் கொடுத்து விட்டேன், அவரை பதவி நீக்கம் செய்து விட்டேன். இப்பொழுது உங்களுக்கு வேதனை கொடுத்த அந்த ஜாஃபர் அவர்களை, அந்த ஜாஃபரை என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் மாலிக் அவர்கள் என்று சொன்ன நேரத்தில் இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அருமையான கலீஃபா அவர்களே, இமாம் அதாவது ஜாஃபர் அவர்கள், கவர்னராக இருக்கக்கூடிய ஜாஃபர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த சாதாத்தாக இருக்கிறார். நான் அவருக்கு எதிரியாக இருப்பதின் மூலமாக, அவருக்கு ஒரு தண்டனை நான் வாங்கி கொடுப்பதின் மூலமாக நாளை மறு உலகத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் எதிரியாக நான் இருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை எனக்கு தேவையில்லை, அதை நான் விரும்பவில்லை. அந்த ஒரு சூழ்நிலையில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அந்த முகத்தோடு சந்திக்க நான் விரும்பவில்லை, நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, தனக்கு வேதனைப்படுத்திய ஒருவர், தன்னை கேவலப்படுத்திய ஒருவர், மதீனாவின் வீதிகளில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த மார்க்க ஞானியாக உலகமெல்லாம் கால் பிடித்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சமூகத்தில் யாரால் கேவலப்படுத்தப்பட்டார்களோ அவருடைய நிலை தன்னுடைய கரத்தில் இருந்த நேரத்திலும் கூட மன்னிப்பை வழங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஞான மகான்கள் தான், இப்படிப்பட்ட உன்னதமான சிரேஷ்டமானவர்களைத்தான் நம்முடைய தலைவர்களாக வழிகாட்டிகளாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தின் தேவைகளுக்காக வாழ்க்கை நடத்தியவர்களோடு நாம் பின்பற்றவில்லை, சமுதாயத்தின் தேவைகளுக்காக தன்னை விற்பனை செய்தவர்களை நாம் பின்பற்றவில்லை, சமுதாயத்திற்காக, சமுதாயத்தின் நலனுக்காக, அல்லாஹ்வின் ரசூலினுடைய நேரான வழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய கலீஃபா ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க வராங்க, நீண்ட வரலாறுகள். அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் அவரை இவங்க போய் சந்திக்க இல்லை. அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு அரசரையும் அறிஞர்கள் சென்று சந்திக்க வேண்டும் என்கிற எந்த நியதியும் இல்லை, நான் வருவதற்கு தயாராக இல்லை என்று சொல்கிறார்கள். ஹாரூன் ரஷீத் கலீஃபாக்களிலேயே ஒரு அற்புதமான கலீஃபா, நல்ல மனிதர் என்று வரலாறு போற்றக்கூடிய அந்த பெருமகனார் இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தான் சந்திக்க வர்றாங்க.
சந்திக்க வந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய 2 மகன்களையும் அழைத்து கொண்டு முவத்தா, அதாவது அந்த நாயகத்தினுடைய அந்த புனிதமான அந்த நபிமொழியினுடைய வகுப்பில் அந்த புனிதமான பாடங்களை கற்பதற்காக தான் வருகின்ற நேரத்தில், அந்த நேரத்திலும் கூட மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஹாரூன் ரஷீத் வர்றதுக்காக வேண்டி என்னுடைய சபையில் தனியான இடங்கள் எதுவும் நான் கொடுக்க முடியாது, எல்லோரையும் கொண்டு அவர் வர வேண்டும். அதே சமயத்தில் அவர் ஒரு குதிரையில் வருவதாக, ஒரு ஒட்டகத்தில், உயர்ந்த ஒட்டகத்தில் வருவதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. உடனே சொல்லி அனுப்புறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, யார் ஒரு மனிதன் கல்விக்காக அவன் பணிவுடன் செல்கிறானோ அவர்களுக்காக மலாயிக்கத்துமார்கள் இறக்கைகளை விரித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸை சொல்லி அனுப்புறாங்க. ஹாரூன் ரஷீத் நடந்து வர்றார். அவர்களுக்காக தனியான இருக்கை போட வேண்டும் என்ற நிலை வந்த நேரத்தில் அந்த இருக்கையை நாயகத்தின் சபையில் நான் நிச்சயமாக போட மாட்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஹாரூன் ரஷீத் அவர்களும் தன்னுடைய 2 மகன்களும் தரையில் அமர்ந்து எல்லோர்களையும் போன்று பாடங்களை கற்றுச் சென்றார்கள் என்ற வரலாற்றை நாம் அவருடைய இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றிலே காணுகிறோம். அது மாத்திரமல்ல, அருமைக்குரியவர்களே, நம்முடைய மதுஹபிற்குரிய இந்த புனிதமான இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய விற்பனராக இருந்திருக்கிறார்கள். இன்றும் கூட இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய சில்சிலத்து தஹப், அதாவது கோல்டன் செயின் ஆஃப் நேரேட்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ராவிகள் இருக்கிறார்களே, அவருடைய வரிசையிலேயே மிகவும் உயர்தரமான பொன்னான அந்த நேரேட்டர்ஸ், ராவிகள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த வர்ணனை இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய தொடருக்கு கிடைக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களின் மூலமாக, ஹஜ்ரத் நாஃபி அவர்களின் மூலமாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எண்ணற்ற ஹதீஸ்களை ரிவாயத்தை செய்கிறார்கள். இந்த தொடர் இருக்கிறதே, இதைத்தான் சில்சிலத்து ஸஹப், பொன்னான தொடர் என்று முஹத்திதீன்கள் பெருமைப்படுத்திக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த மதுஹபிற்குரிய இமாமர்கள் முஹத்திதாக இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த பெருமகனார் ஹிஜ்ரி 179வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் 14வது தினம் ஒரு அதிகாலையில் தன்னுடைய 86வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பெறுகிறார்கள். இஸ்மாயில் இப்னு அபி உவைஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய சகாக்களில் ஒருவர் சொல்கிறார், இமாமுடைய கடைசி பேச்சு எதாக இருந்தது என்பதை அறிவதற்காக நான் மக்களிடத்தில் சொல்லி வைத்திருந்தேன். அந்த நேரத்தில் இமாமுடைய கடைசி பேச்சு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய கடைசி வார்த்தை ஷஹாதத்துடைய கலிமாவை முடித்ததற்கு பின்னால் லில்லாஹில் அம்ரு மின் கப்ல் வ மின் பஅத், முன்னும் பின்னும் எல்லா காரியங்களும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது என்ற வார்த்தையோடு இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான அந்த இமாம்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதன் மூலமாக நம் வாழ்வை செம்மைப்படுத்தி இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்விற்கும் அவனுடைய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உன்னதமான பிரியமான அடியார்களாக பரிணமிக்கக்கூடிய மேலான பேச்சு அல்லாஹ் நம் யாவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.